வெல்கம் டு ஆஃபீஸ் வாக். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கீ ரைஸ் நெய்ச்சோறு. இதுக்கு தேவையான பொருள் 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, புதினா. நம்ம எண்ணெயை ஃபஸ்ட்டு காய வச்சுக்கணும். எடுத்துருக்கேன். அதனால் 125 ml எண்ணெய் ஊற்றினா போதும். இதில் வந்து நீங்கள் ஒரு 75 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க, மீதி வந்து கீ ஊற்றிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். ரைஸ் நம்ம தம் விடுறப்போ அப்போ ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக நிறுத்தி வச்சுருங்க. இதெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வணக்குங்க. இது ரொம்ப நல்லா வணக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் வந்தோடனே நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இதில் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கொஞ்சம் போடணும். ஏன்னா இது வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வணக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணலாம். இது நல்லா ஓரளவுக்கு எல்லாம் குக் ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஜீரா சம்பா ரைஸு, கீ ரைஸ்க்கெலாம் வந்து ஜீரா சம்பா தான் நல்லாயிருக்கும் பாஸ்மதியோட. இதுக்கு வந்து தண்ணியோட அளவு எப்படின்னா 1 kg ரைஸ் எடுத்திங்கன்னா 2 லிட்டர் தண்ணி நீங்கள் விடணும். இது ஒரு 1/2 hour மட்டும் நல்லா ஊற வச்சு அதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதி வந்தனையும் இந்த அரிசி எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அதில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நல்லா எல்லாம் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம தம்மோட போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு ரைஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் வந்து நம்ம தம்மோட ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கரெக்டான ஸ்டேஜு. தம் விடுறோன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கொஞ்சம் மொத்த டவல் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி, புதினா வந்து எடுத்து வச்சுருக்கிறதுலாம் ஆட் பண்ணிடணும். ஒரு கிளாத் வந்து அதுக்கு மேலே போட்டுட்டு நம்ம எந்த இதை வச்சு மூடுறோமோ அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற துணியெல்லாம் அதுக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சம் மேலே வெயிட் மாதிரி வச்சுருங்க. ஒரு 20 minutes வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம் இருந்துட்டு 20 minutesக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஃப்ளஃபியான ஜீரா சம்பா கீ ரைஸ் ரெடியாக இருக்கும். இது வாசமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இது ப்ளெயினாகவே சாப்பிடுவாங்க. நம்ம கிரேவி, குருமா அந்த மாதிரி நம்ம எதுனா இருந்தாலும் இது கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.